இந்த சுந்தர் கூட தானாலாம் காணாம போலாங்க. இந்த அண்ணி தான் எங்கேயோ அண்ணன் தான் ஃபோன் அடிக்கிறாப்ல. என்ன சொன்ன? இல்லடா, நான் மீனாட்சியை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன். ஒரு இடத்துல லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் திரும்பிச்சா எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல, மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிட்டேன். அண்ணா என்னன்னா நீ இப்படி பண்ண எப்படிண்ணா அப்பாவை எப்படிண்ணா கண்டுபிடிக்கிறது? வெற்றி, மீனாக்காவோட போன் ஆக்டிவ்ல தானே இருக்கும். மாமா, மீனாக்காவோட போனை ட்ரேஸ் பண்ணோம்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிரும்ல. துளசி, எனக்கு தெரிஞ்ச கான்ஸ்டபிள் கிட்ட அந்த நம்பரை கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொன்னேன். ஆனா அந்த நம்பர் ஒரு இடத்த விட்டு போக மாட்டேங்குது, அதே இடத்துல தான் இருக்கு. அண்ணா நீ நகருண்ணா, நீ நகர்ந்து போய் கொஞ்சம் தேடுண்ணா கொஞ்சம். டேய், இந்த பக்கம் 4 தெரு தாண்டா இருக்கு. எல்லா இடத்துலயும் சல்லடை போட்டு சலிச்சிட்டேன், அவங்க எங்கேயுமே இல்ல. ஆனா போன் சிக்னல் மட்டும் இந்த இடத்துல தான் காட்டுது. ஒரே குழப்பமா இருக்குடா. ஒருவேளை நான் ஃபாலோ பண்றது அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு மாமா. மீனாக்கா நீங்க அவங்கள ஃபாலோ பண்றீங்கன்னு தெரிஞ்சு வேணும்னே போனை அங்கேயே போட்டுட்டு உங்களை சுத்த வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிருப்பாங்க. ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க. சரி ஒண்ணு பண்ணு, இங்க பாரு, இந்த பாரு போட்டோ வச்சிருக்கல, அண்ணி போட்டோ இருக்குல்ல, நீ விசாரிச்சுட்டு நாங்க வந்தோம். சரி சரி வாங்க. வெற்றி, அங்க போய் என்ன யூஸ்? ஏன் என்ன யூஸ்னாங்க? அப்பாவை போய் தேடாம இருக்கும். தேட வேண்டாம்னு நான் சொல்லல. பாருங்க, மீனாக்கா கணக்கு பிள்ளையோட சப்போர்ட்ல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, மீனாக்கா எஸ்கேப் ஆனாலும் கணக்கு பிள்ளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மாமாவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்றீங்களா? சரி வாங்க. வாங்க.